உங்களுக்கு ரெகுலராக எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணுற பழக்கமோ இல்லை டிரான்சாக்ஷனில் ட்ராக் பண்ணுற பழக்கமோ இருக்குங்களா? கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. இது பேஷன் ஃபார் எக்ஸல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மின்னிஃப்ஸ் அண்ட் மேக்ஸிஃப்ஸ் ஃபங்க்ஷன் மூலயமா எப்படி சூப்பரான ஒரு ட்ரிக்கை கற்றுக்கலான்றதை பார்க்கலாம். வாங்க எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். குயிக்காக சின்டெக்ஸை பார்த்துடலாம். மின்னிஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஆர்குமெண்ட் வந்து மேண்டேட்ரி ஆர்குமெண்ட்டாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா மின் ரேஞ்ச், அப்புறம் வந்து க்ரைட்டீரியா ரேஞ்ச், அப்புறம் க்ரைட்டீரியா, இந்த 3 ஆர்குமெண்ட் வந்து மேண்டேட்ரி ஆர்குமெண்ட்டாக இருக்குது. மற்ற எல்லா ஆர்குமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டாக இருக்குது. மின்னிஃப்ஸ் மாதிரியே மேக்ஸிஃப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மின்னிஃப்ஸாக இருக்கும். க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிஃப்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஏற்கனவே நான் பார்த்திங்கன்னா நம்ம சம் இஃப்எஸ், கவுண்ட் இஃப்எஸ் அண்ட் ஆவரேஜ் இஃப்எஸ் பார்த்தோம். அதோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு நான் இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கேட்டகரியை பேஸ் பண்ணி, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி, இந்த அச்சீவ்மெண்ட் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எப்போ எனக்கு பில்லிங் நடந்திருக்கு அப்படின்னு தெரியணும்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுன்றது என்னென்னா மினிமம் அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? லேட்டஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம், அதாவது டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டஸ்ட்டு அப்புறம் லேட்டஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓல்டஸ்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா சின்ன டேட்டா இருக்கும். நியூவஸ்ட் இல்லைனா லேட்டஸ்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய டேட்டா இருக்கும். ஓகேங்களா? அப்போ பெருசு கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்னது கண்டுபிடிக்கணும் மின்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மின்எஃப்எஸ் கொடுங்க. மின்எஃப்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் அப் ஆகும், சின்டெக்ஸ் ஓப்பன் அப் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா மின் ரேஞ்சுன்றது என்ன அப்படின்னா எந்த ரிசல்ட் நமக்கு தேவையோ, ஓகேங்களா, க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி லாஸ்ட்டாக எனக்கு என்ன ரிசல்ட் கொடுக்கணுமோ அது வந்து நம்ம இங்கே வந்து மின் ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே நமக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு பில்லிங் டேட் வந்து தேவை. அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த டேட் ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு ரிசல்ட்டாக கொடுக்க போகுது. ஓகேங்களா? எந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டகரியை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஃப்ரூட்ஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கேட்டகரி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரூட்ஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரூட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? F4 கொடுத்து உங்களுக்கு கேக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டாலர் சிம்பிள் வர மாதிரி பார்த்துக்கோங்க. செல் ரெஃபரன்ஸ் இன்னமும் டவுட்டாக இருக்குன்னா நம்ம செல் ரெஃபரன்ஸ் பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க் உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2 அப்படின்றது கொடுக்குறாங்க. க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2ன்றது என்ன அப்படின்னா இங்கே வந்து ப்ராடக்ட் கொடுக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டேபிளில் தான் இருக்குது, இங்கே பக்கத்தில் இருக்கிற ஃபார்மெட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்கள் டேரெக்டாக போய் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டேபிளை கால் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லைனா வந்து டேரெக்டாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேபிள் நேம் நமக்கு ஏற்கனவே தெரியுது, ஜான் சேல்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் வேணும்னா ஜான் சேல்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேபிள் வந்து கால் அவுட் பண்ணலாம். டேப் கொடுங்க. டேப் கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் இல்லை பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அதில் என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் இருக்குன்ற தெரிய வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் நமக்கு தேவை. டேப் கொடுத்துட்டு பாக்ஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த பர்டிகுலர் ரேஞ்சை வந்து ஏற்கனவே செலக்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் செலக்ட் ஆயிடுச்சிங்களா ப்ராடக்ட்ன்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல L2ல் இருக்குது இல்லைங்களா? L2 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. L3ல் இருக்குது, L3 செலக்ட் பண்ணிக்கோங்க. F4 கொடுத்திங்கன்னா Lக்கு முன்னாடி டாலர் வர்ற மாதிரி F4 கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு காலம் மட்டும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? கமா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 3 என்ன நமக்கு தேவைப்படுதுன்னா அச்சீவ்மெண்ட் பேஸ் பண்ணி சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன அச்சீவ்மெண்ட் இருக்குதுன்னா இந்த G காலமில் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த அச்சீவ்மெண்ட் காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு கமா கொடுங்க. இங்கே என்ன அப்படின்னா 100% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் நமக்கு என்னென்னா 100 இல்லை 100க்கு மேலே எப்போ ஃபஸ்ட்டு பில் ஆகிருக்குன்றது தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ரேட்டரை கால் பண்ணணும். ஏன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா டபுள் கோட்ஸ் கொடுங்க, கிரேட்டர் தென் கொடுங்க, ஆர் ஈக்குவல் டு, திரும்ப டபுள் கோட்ஸ் கொடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பர்சன்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலான்னா நமக்கு வந்து அடுத்து வந்து 100% இருக்கு இல்லையா? அந்த 100% எங்கே இருக்குன்னா உங்களுக்கு M காலமில் இருக்குது. ஓகேங்களா? அந்த M காலம் செலக்ட் பண்ணிக்கிட்டு முன்னாடி வந்து Mக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாலர் சிம்பிள் வர மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கேட்டகரி வாழைன்றது வந்து பார்த்திங்கன்னா 100%க்கு மேலே எப்போ நடந்திருக்கு ஃபஸ்ட்டுனா 5ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு முறை கூட வந்து 100க்கு மேலே சேல்ஸ் நடக்கல. ஃபஸ்ட்டு எப்போ நடந்திருக்குன்னா 5ஆம் தேதி தான் நடந்திருக்கு. இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக உங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணிவிட்டு கேட்டகரிக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஃப்ரூட் செலக்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்குள்ளே வந்து வாழை செலக்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 100%க்கு மேலே இருக்கணும் இல்லையா. அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு மேலே. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா > 100% கொடுத்து பாருங்கள். கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போ வந்து உங்களுக்கு 100% மேலே நடந்திருக்குன்னா இங்கே பாருங்கள் 5ஆம் தேதி நடந்திருக்கு இல்லையா. இந்த மாதிரி வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா. நமக்கு தேவையான மாதிரி காலத்துக்கு முன்னாடி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மின்னுக்கு பதிலாக சிம்பிளாக மேக்ஸ்ன்னு மட்டும் மாற்றிடுங்க. ஃபங்க்ஷன் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகிரும். ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா லேட்டஸ்ட் பில்லிங் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 29ஆம் தேதி நடந்திருக்கு. ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட்டு பில்லிங் அமௌண்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கலான்னு பார்த்துக்கோங்க. நார்மலாக மின்னிஃபஸ் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா எவ்வளோ கம்மியான பில் ஆகிருக்கோ அந்த இது இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். அதே மாதிரி இங்கே மேக்ஸிஃபஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ அதிகமாக நடந்திருக்கோ இந்த ப்ராடக்ட்டுக்கு அது வந்து கொடுத்துரும். ஓகேங்களா. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே XLOOKUP யூஸ் பண்ணி 2 க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ணி, அதாவது வாழை 5ஆம் தேதி எவ்வளோ நடந்திருக்கு, ஓகேங்களா, வாழை 29ஆம் தேதி எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது கொடுத்தோன்னா ஈஸியாக நமக்கான பில்லிங் அமௌண்ட் கிடச்சிரும். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணலான்னா சிம்பிளாக ஒரு XLOOKUP யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்டு கொடுத்துட்டு இன்னொரு கண்டிஷன் என்னது ஃபஸ்ட்டு பில்லிங் எப்போ நடந்திருக்குன்றது அந்த கண்டிஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. கம்மா கொடுத்துருங்க. இங்கே என்ன அப்படின்னா அதே மாதிரி வாழை எந்த பர்டிகுலர் காலத்தில் இருக்கும், நமக்கு ப்ராடக்ட் கேட்டகரி காலத்தில் இருக்கும் இல்லைங்களா. ப்ராடக்ட் காலத்தில் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்டு கொடுத்து அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த டேட்டுன்றது நமக்கு வந்து செலக்ட் பண்ணணும் இல்லைங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதின்றது இந்த பர்டிகுலர் காலத்தில் தான் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்மா கொடுங்க. ரிசல்ட் என்னவா வேணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா அமௌண்ட் வந்து விற்றுருக்காங்கன்றது தெரியணும் இல்லைங்களா. இப்போது இந்த பர்டிகுலர் செல் அச்சீவ்மெண்ட் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியணும் இல்லையா. F காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேட்டாவை பேஸ் பண்ணி வாழை 5ஆம் தேதி 5,683 ரூபாய்க்கு விற்றுருக்கு. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு பில்லிங்கோட அமௌண்ட் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா. இது அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரே ஒரு முறை ஃப்ரீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். F4 கொடுத்துட்டு உங்களுக்கு அதாவது காலத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா F4 கொடுத்து காலம் வந்து Nக்கு முன்னாடி வந்து ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்றோம். ஓகேங்களா. இப்போ வந்து அப்படியே Ctrl R கொடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு லெஃப்ட்டில் இருக்கிற ஃபார்முலாஸோ இல்லை ஃபங்க்ஷன்ஸோ இல்லை வந்து வேல்யூவோ உங்களுக்கு வந்து ரைட்டில் வந்துடும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே XLOOKUP வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேட் வந்து ஃபஸ்ட் பில்லிங் பதிலாக என்ன ஆகணும்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் பில்லிங் வரணும். அப்போ N காலம் பதிலாக O காலம் கொடுத்து பாருங்கள். இப்போ என்ன ஆகுதுன்னா லேட்டஸ்ட்டாக எவ்வளோ நடந்திருக்குன்னா 40,000 ரூபாய்க்கு நடந்திருக்கு. ஓகேங்களா. இதை செக் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக திரும்ப ஒரே ஒரு முறை ஃபில்டர் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. உங்களுக்கு வாழை அப்படின்றத செலக்ட் பண்ணணும் இல்லையா. வாழை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸில் வாழை செலக்ட் பண்ணிக்கோங்க. 100%க்கு மேலே நடந்திருக்கணும்னு சொல்கிறோம். அப்போ > கொடுத்து 100% கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பில்லிங் 5ஆம் தேதி நடந்திருக்கு. எவ்வளோ நடந்திருக்கு? 5,683 ரூபா நடந்திருக்கு. லாஸ்ட்டாக எப்போ நடந்திருக்குன்னா 29ஆம் தேதி ஜனவரி நடந்திருக்கு. எவ்வளோ நடந்திருக்குன்னா 40,000 ரூபாய்க்கு நடந்திருக்கு. 40,983 ரூபாய்க்கு நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷனை லேட்டஸ்ட் டிரான்சாக்ஷனோ இல்லை வந்து ஓல்டஸ்ட் டிரான்சாக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இல்லை அந்த பர்டிகுலர் டேட்டில் எவ்வளோ நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ரொம்ப சூப்பரான ஃபங்க்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா மின்னிஃபஸ் அண்ட் மேக்ஸிஃபஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மின்னிஃபஸ் அண்ட் மேக்ஸிஃபஸ் யூஸ் பண்ணி லேட்டஸ்ட் டிரான்சாக்ஷன் டேட்டா இருக்கட்டும் இல்லை ஓல்டஸ்ட் டிரான்சாக்ஷன் டேட்டா இருக்கட்டும் அதை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ ஈஸின்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி XLOOKUPோட மெர்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனமிக்காக அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்குறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன புதுசாக விஷயம் கற்றுக்கிட்டீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை உங்களோட ரியல் லைஃப் சினாரியோவில் எங்கே யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா XLOOKUP நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. அதோடைய மாஸ்டர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட் வீடியோவாக நம்ம கொடுத்துருக்கோம். அதோட ஃபஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். கட்டாயமாக அந்த வீடியோ பாருங்கள். நன்றி. மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை